டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எந்த பிளாட்ஃபார்ம் பெஸ்ட்டு? கூகுளில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது பெஸ்ட்டா? ஃபேஸ்புக் ஆர் இன்ஸ்டாகிராம், அதாவது சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது பெஸ்ட்டா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ்டு பிஸ்னஸ் ஓனர்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களே மேக்ஸிமம் அவங்களே தான் வந்து அவங்களுடைய நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயின் ஒன்று ரன் பண்ண போகிறீங்க ஆன்லைனில் அப்படின்னா, 4 டைப் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயின்ஸ் இருக்கும். ஏன்னா நம்மளா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கியூரியாசிட்டி அதிகமாக இருக்கும். நம்ம பாட்டுக்கு ஒரு ஆடை போடுவோம், ஒரு நாள் பார்ப்போம், 2 நாள் பார்ப்போம். அதில் ஏதாவது வரல அப்படின்னா உடனே போயிட்டு என்ன பண்ணுவோம், பட்ஜெட்டை மாற்றுவோம், உடனே போயிட்டு டார்கெட் ஆடியன்ஸை மாற்றுவோம். இதெல்லாம் பண்ணக்கூடாது. இது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் சிஸ்டம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக மிஷின் லேர்னிங் மூலமாக அதை லேர்ன் பண்ணும். உங்களுக்கு எப்படி வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுது, உங்களுடைய ஆட்ஸ் எந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கு காட்டும் போது அது கரெக்டாக வந்துட்டு போய் சேருது, இதெல்லாம் வந்து அதை லேர்ன் பண்ணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எந்த பிளாட்ஃபார்ம் பெஸ்ட்டு? கூகுளில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது பெஸ்ட்டா? ஃபேஸ்புக் ஆர் இன்ஸ்டாகிராம், அதாவது சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது பெஸ்ட்டா? நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருந்தால் இந்த வீடியோ முக்கியமாக உங்களுக்காக டெடிகேட் பண்ணுறேன். என்ன ரீசன்னா, இன்னைக்கு ஒரு ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ் பிஸ்னஸ் ஓனர் யாராக இருந்தாலும், எந்த பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் எல்லாருமே வந்து கன்வென்ஷனல் மார்க்கெட்டிங்கை விட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு மூவ் ஆகிட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்குமே ஃபேஸ்புக்கில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதா, இன்ஸ்டாகிராமில் அட்வர்டைஸ் பண்ணுறதா, இல்லை கூகுளில் வந்துட்டு அட்வர்டைஸ் பண்ணுறதா அப்படிங்கிற ஒரு பெரிய கன்ஃபியூஷன் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குது. இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு அதுக்கான ஒரு கிளாரிட்டி நான் கொடுக்குறேன். ஸோ உங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் வந்துட்டு நம்ம செக் பண்ண வேண்டியிருக்கு. அதாவது நீங்கள் கூகுள் ஆட்ஸில் கொடுக்கணும்னா எந்த மாதிரியான பிஸ்னஸ்க்கு கூகுள் ஆட்ஸில் கொடுக்கலாம், சோஷியல் மீடியாவில் கொடுக்கணும்னா எந்த மாதிரியான பிஸ்னஸ்க்கு சோஷியல் மீடியாவில் கொடுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீட் பேஸ்டு பிஸ்னஸ்னா டிஃபால்ட்டாக அந்த பிஸ்னஸோடைய ப்ராடக்ட்டோ சர்வீஸோ எல்லா நேரமும் எல்லாருக்கும் தேவைப்படாது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு எப்பயுமே எல்லாருக்கும் தேவைப்படும், கிளாத் எப்பயுமே எல்லாருக்கும் தேவைப்படும். ஆனால் ஒரு பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம், இல்லை ஒரு ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்களை எடுத்துப்போம். இந்த பிஸ்னஸ் எல்லாருக்கும் எல்லா நேரமும் தேவைப்படுமா அப்படின்னு பார்த்தா தேவைப்படாது. பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் எப்போ தேவைப்படுவாங்க? நமக்கு வந்து வீடை காலி பண்ண போகிறோம், கொண்டு போய் நம்ம எல்லாத்தையும் சேஃபாக வந்துட்டு இன்னொரு இடத்துல டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற நீடு இருக்கும்போது மட்டும்தான் அந்த பிஸ்னஸ் தேவைப்படுவாங்க. ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் மேனுஃபேக்சராக நீங்கள் இருக்கீங்க, ஒரு ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரர், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபேப்ரிகேட்டராக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டே டிஃபால்ட்டாக எப்பயுமே போயிட்டு நான் இதை ஸ்பேர் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன் நம்ம எந்த இடத்துலையும் விளம்பரம் கொடுக்க முடியாது. எந்த கம்பெனிக்கு உங்களுடைய நீடு இருக்கோ அவங்க தான் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, கூகுளில் சர்ச் பண்ணுவாங்க. ஸோ கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணும்போது வரக்கூடிய பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீட் பேஸ்டு பிஸ்னஸ்னால் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ், இப்போ நான் சொன்ன மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ், ஃபேப்ரிகேட்டர்ஸ், இப்போ இவங்கெல்லாம் ஆல்வேஸ் வந்துட்டு விளம்பரம் பண்ண முடியாது. எனக்கு நியர்பை எனக்கு யார் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணுவீங்க. யார் வந்துட்டு இந்த பர்டிகுலர் ஸ்பேர்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி போய் கூகுளில் சர்ச் பண்ணுவாங்க. அந்த இடத்துல நம்மளுடைய பிஸ்னஸ் வந்ததுனா தான் அதை பார்த்துட்டு அவங்க நமக்கு கால் பண்ணுவாங்க, நமக்கு வந்துட்டு பிஸ்னஸ் கிடைக்கும். அதுவே இன்னொரு சைடு எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க, ஃபுட்டு. இப்போ ஃபுட்டுக்கெலாம் வந்து நம்ம எப்பயுமே இந்த சைடு வந்து சோஷியல் மீடியாவில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண முடியும். ஒரு ஃபுட் ஃபோட்டோவை போட்டோ இல்லை வீடியோவை போட்டோ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க முடியும். ட்ரெஸ்ஸஸ்க்கோ இல்லை ஜுவல்ஸ்க்கோ காஸ்மெட்டிக்ஸ்க்கோ பார்த்தீங்கன்னா எப்பயுமே நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லேயோ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க முடியும். டிஃபால்ட்டாக எல்லாரையுமே வந்துட்டு நம்ம டார்கெட் பண்ணி கொடுக்கலாம். ஸ்பெசிஃபிக்காக ப்ராடக்ட் பேஸ்டாக டார்கெட் பண்ணலாம், இல்லை எல்லாருக்குமே போய் சேர்ற மாதிரி நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம். சிம்பிளாக சொல்லணும்னா மாஸ் ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் டைரெக்டாக அட்வர்டைஸ்மெண்ட்டை சேர்க்கணும்னா நீங்கள் சோஷியல் மீடியாவை வந்துட்டு எடுத்துக்கலாம். நீட் பேஸ்டு பிஸ்னஸ், எனக்கு தேவை இருக்கிறவன் போய் தேடினா மட்டும்தான் என்னுடைய பிஸ்னஸ் வந்துட்டு சர்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு கூகுள் ஆட்ஸை வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணலாம். இது வந்துட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இது எல்லாத்துக்கும் முன்னாடி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ்டு பிஸ்னஸ் ஓனர்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களே மேக்ஸிமம் அவங்கள தப்பு சொல்ல முடியாது. அவங்களே தான் வந்துட்டு அவங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை கிரியேட் பண்ணுவாங்க, அவங்களே தான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுவாங்க. கூகுள் ஆட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அவங்களே போய் எல்லாத்தையும் பண்ணிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தனியாக வந்துட்டு அதுக்குன்னு டீம் இருக்காது, இல்லை அதை வெளியே ஒரு கம்பெனிக்கு கொடுத்து பண்ணுறதுக்கு அஃபோர்டபிலிட்டி பெருசாக யோசிச்சுக்கிட்டு அவங்களே பண்ணிப்பாங்க. இதில் என்ன ப்ராப்ளம் ஆகுறது அப்படின்னா, எதை எப்படி பண்ணணும்னு தெரியாமல், எந்த இடத்துல எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுக்கணுங்கிறது தெரியாமல்
டைரக்டாக ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட்டை போடுவாங்க, இல்லை இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட்டை போடுவாங்க. அவனே வந்துட்டு பூஸ்ட் போஸ்ட்டுன்னு காட்டுவான். அப்படியே கிளிக் பண்ணுவாங்க. அதில் போனால் அவன் ஒரு டார்கெட் ஆடியன்ஸை செலக்ட் பண்ண சொல்லுவான். அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணுவாங்க. அப்படியே போய் பேமெண்ட்டை பண்ணுவாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் பார்த்தீங்கன்னா, அவங்க போட்ட காஸ்ட்டுக்கு எந்த ஒரு ரிசல்ட்டும் வந்துட்டு அவங்களுக்கு தெரியாது. நிறைய பேர் இந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் பார்த்துருக்குறோம். ஸோ இதுக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி நீங்கள் ஒன்று எடுத்துக்கோங்க. நீங்கள் எதில் வேணால் அட்வர்டைஸ் பண்ணுங்க. பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்காக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டிங்கில் என்ன பேசிக்கான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நிறையா விஷயம் இருக்குது. மார்க்கெட்டிங்கை பொறுத்த மட்டும் இட் இஸ் அ ஹியூஜ் ஏரியா. பட் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு 4 விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயின் ஒன்று ரன் பண்ண போகிறீங்க ஆன்லைனில் அப்படின்னா, 4 டைப் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயின்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிராண்ட் அவேர்னஸ் கேம்பெயின்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அக்வசிஷன் கேம்பெயின்ஸ்னு சொல்லுவோம். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லீட் ஜென்ரேஷன் கேம்பெயின். ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் கேம்பெயின். இப்போ நான் ஒன்று உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிராண்ட் அவேர்னஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய பிராண்டை நம்மளை பற்றி தெரியாத ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் ரீச் பண்ணுறது. இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வச்சுருக்கீங்க. சென்னையிலையோ இல்லை தமிழ்நாட்டிலையோ இருக்கிற எல்லாருக்கும் உங்களுடைய ப்ராடக்டையோ உங்களுடைய பிராண்டையோ தெரியும் அப்படின்னா நீங்கள் பிராண்ட் அவேர்னஸ் ரன் பண்ணுங்கிற நெசசிட்டி கிடையாது. ஆனால் நான் ஏதோ ஒரு லொக்கேஷனில் இருக்கிறேன். நான் இருக்கிற லொக்கேஷனை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கு மட்டும் என்னுடைய கம்பெனியை பற்றி தெரியும். ஆனால் மற்ற ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கோ இல்லை மற்ற ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கோ என்னுடைய ப்ராடக்ட்டோ இல்லை என்னுடைய பிராண்டோ தெரியாது அப்படின்னா அப்போ நீங்கள் பண்ணக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பேர் தான் அவேர்னஸ் கேம்பெயின், அதாவது பிராண்ட் அவேர்னஸ் கேம்பெயின். பிராண்ட் அவேர்னஸ் கேம்பெயின் வந்து பிஸ்னஸை கொண்டு வரதுக்கான கேம்பெயின் கிடையாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிராண்ட் அவேர்னஸ் கேம்பெயின் நான் பண்ணிட்டு எனக்கு பிஸ்னஸ் வரல, எனக்கு வந்துட்டு சேல்ஸ் நடக்கல அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. என்ன காரணம்னா நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் டைரெக்டாக என்ன பண்ணுறாங்க, அக்வசிஷனுக்கோ இல்லை லீட் ஜென்ரேஷன் கேம்பெயின்க்கோ போயிடுறாங்க. இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் நான் டெவலப் பண்ணுறேன். ஒரு ஐஓடி பேஸ்டு ப்ராடக்ட் ஒன்று நான் வச்சுருக்கிறேன். நான் மேனுஃபேக்சர் பண்ணுறங்கிறதுக்காக நான் இன்ஸ்டாகிராமில் போட்டு டைரெக்டாக வந்து அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ண வைக்கிற மாதிரி நான் ஒரு கேம்பெயினை ரன் பண்ணேன் அப்படின்னா பார்ப்பாங்க. உங்கள் ப்ராடக்ட்டை பற்றி இதுக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாது. உங்கள் பிராண்டை யாருமே ரெகக்னைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ பார்ப்பாங்களே தவிர வாங்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு கன்வர்ஷன் கிடைக்காது. ஸோ உங்களுடைய பிராண்ட் ஃபஸ்ட்டு மக்கள் மனசில் ரெஜிஸ்டர் ஆகணும். நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணுறீங்க, என்னென்ன சர்வீசஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் உங்கள் ப்ராடக்ட்டை வந்துட்டு வாங்குறதுக்கு அவங்க முன் வருவாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், உங்களுடைய ப்ராடக்ட் புதுசு, இல்லை உங்கள் பிராண்ட் வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு தெரியாது இதுக்கு முன்னாடி அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் பிராண்ட் அவேர்னஸ் கேம்பெயின். பிராண்ட் அவேர்னஸ் கேம்பெயின் நீங்கள் கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுடைய ப்ராடக்ட்ஸையும் உங்களுடைய பிராண்ட் நேமையும் உங்களுடைய லோகோவையும் மக்கள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கண்டினியூஸாக பார்க்கும்போது தான் ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் நீங்கள் உங்களுடைய ப்ராடக்டை காட்டினீங்க, இதை விற்கிறதுக்குன்னு சொல்லி நீங்கள் ஒரு ஆப்ஷனை நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அவங்க கன்சிடர் பண்ணி அடுத்த ஸ்டெப்பே வந்துட்டு போவாங்க. டைரெக்டாக நீங்கள் வந்துட்டு லீட் ஜென்ரேஷனை போட்டுட்டு எனக்கு என்கொயரிஸ் வரல, எனக்கு சேல் நடக்கலை அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் பிராண்ட் அவேர்னஸ். நெக்ஸ்ட் கேம்பெயின் என்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீட் ஜென்ரேஷன். லீட் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது நமக்கு தேவையான லீட்ஸ், அதாவது என்கொயரிஸ், நம்ம பிஸ்னஸையோ இல்லை நம்ம ப்ராடக்டையோ பற்றி ஒருத்தர் ஃபோன் பண்ணியோ மெசேஜ் அனுப்பிச்சோ மெயில் அனுப்பிச்சோ என்கொயர் பண்ணணும், டீட்டெயில்ஸ் கேட்கணும். அப்படி டீட்டெயில்ஸ் கேட்குறவங்க தான் நம்மளுடைய பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ். அவங்க கிட்ட தான் நம்ம ப்ராடக்ட்டை பற்றியோ சர்வீசஸை பற்றியோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி அதோடைய ப்ரைஸஸை பற்றி நம்ம சொல்லி அவங்கள சேலாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு லீட், அதுக்கப்புறம் தான் சேல். ஸோ லீட் ஜென்ரேஷன் பண்ணுறதுக்கு கேம்பெயின்ஸ் தனியாக ரன் பண்ணுவோம். இது எப்போ எந்த ஸ்டெப்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப். பிராண்ட் அவேர்னஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா தான் லீட் ஜென்ரேஷன் பண்ணணும். சப்போஸ் உங்களுடைய பிராண்ட் ஒரு பெரிய பிராண்டு, உங்களுடைய ப்ராடக்ட் ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னா நீங்கள் பிராண்ட் அவேர்னஸ் கேம்பெயின் ரன் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ எக்ஸிஸ்டிங் பெரிய பிராண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களாம் பிராண்ட் அவேர்னஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்க டேரெக்டாகவே லீட் ஜென்ரேஷனோ இல்லை அக்வசிஷன் கேம்பெயின்ஸோ வந்துட்டு ரன் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுடைய பிராண்ட் அந்த மாதிரி இல்லை அப்படின்னும் போது வி ஹேவ் டு கோ வித் ஸ்டெப் பை ஸ்டெப். இதுதான் வந்துட்டு லீட் ஜென்ரேஷன் கேம்பெயின். லீட் ஜென்ரேஷன் கேம்பெயின்ங்கிறது அவங்கள ஒரு ஆக்ஷன் எடுக்க வைக்கிறது. அதாவது கிளிக் பண்ணி அவங்கள மெசேஜ் பண்ண வைக்கிறதோ, இல்லை கிளிக் பண்ணி நம்ம வெப்சைட்டுக்கு வந்து ஒரு என்கொயரி ஃபார்மை ஃபில் பண்ண வைக்கிறதோ, இல்லை அட்லீஸ்ட் அந்த ஆட்லேயே ஒரு பட்டன் வச்சு அதை கிளிக் பண்ணி நமக்கு ஃபோன் பண்ணி நம்மக்கிட்ட என்கொயரி பண்ண வைக்கிறதோ, இந்த மாதிரியான ப்ராசஸை பண்ண வைக்கிறது தான் லீட் ஜென்ரேஷன் கேம்பெயின். தேர்ட் ஒன் அக்வசிஷன் கேம்பெயின். அக்வசிஷன்ங்கிறது டைரெக்டாக சேலை இன்டியூஸ் பண்ணக்கூடிய கேம்பெயின். அக்வசிஷன் அப்படிங்கிறது ஆல்ரெடி பிராண்ட் அவேர்னஸ் வந்து லீட் ஜென்ரேஷனும் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா, இல்லை ஒரு பிராண்ட் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டாங்க மக்கள் கிட்ட அப்படின்னும் போது அந்த ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கன்வர்ஷனுக்கு கொண்டு போய் விடக்கூடிய ஆக்ஷனை பண்ணக்கூடிய கேம்பெயின் தான் அக்வசிஷன் கேம்பெயின். அதாவது கஸ்டமரை நீங்கள் அக்யர் பண்ணிடுவீங்க டைரெக்டாகவே. எக்ஸாம்பிளுக்கு
ஒரு ஜுவல்லரி ஆட் வருது, இல்ல ஒரு சாரி ஆட் வருது. அந்த சாரி பிராண்ட வந்துட்டு நீங்க ஆல்ரெடி பார்த்திருக்கீங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்க அதுல போயிட்டு அந்த அந்த ப்ராடக்ட்ட பார்க்கணும்னு உங்களுக்கு வாங்கணும்னு தோணுது. அதுல கீழ பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டாவே லிங்க் வச்சிருப்பாங்க. கிளிக் பண்ணா அவங்களுடைய வெப்சைட்டுக்கு போகும். நீங்க டைரக்ட்டா ஆட் டூ கார்ட் குடுத்து அந்த ப்ராடக்ட்ட பர்ச்சேஸ் பண்ணிடுவீங்க. இல்லன்னா ஒரு ஆப்புக்கான ஒரு அட்வர்டைஸ்மென்ட்டா இருக்கலாம். அந்த ஆப்க்கான ஒரு அட்வர்டைஸ்மென்ட் வரும். நீங்க டைரக்ட்டா அங்க வந்துட்டு இன்ஸ்டால் ஆப்ன்னு இருக்கும். கிளிக் பண்ணீங்கன்னா, டைரக்ட்டா அந்த ஆப்ப இன்ஸ்டால் பண்ணிடுவீங்க. இல்ல ஏதாவது ஒரு டவுன்லோட் பண்ணக்கூடிய மாரியான ஒரு விஷயமா இருக்கும். இல்ல ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு ஒரு பிசினஸா இருந்ததுன்னா, டைரக்ட்டா அத போ கிளிக் பண்ணீங்க சப்ஸ்கிரைப்ன்னு வச்சிருப்பாங்க பட்டன். கிளிக் பண்ணா நேரா உங்களுடைய சைட்டுக்கு போயிட்டு நீங்க அவங்களுடைய சர்வீஸ சப்ஸ்கிரிப்ஷன் வந்துட்டு எடுத்துக்கலாம். ஸோ டைரக்ட்டா நீங்க அவங்களுடைய கஸ்டமரா மாறிடுவீங்க. அந்த மாரியான ஒரு கேம்பெயின ரன் பண்ணக்கூடிய ப்ராசஸ தான் அக்விசிஷன் கேம்பெயின்னு சொல்றோம். 4த் ஒன் இஸ் என்கேஜ்மென்ட் கேம்பெயின். என்கேஜ்மென்ட் கேம்பெயின் அப்படிங்கிறது சேல்க்கான கேம்பெயின் கிடையாது. ஆல்ரெடி நம்மளுடைய பிராண்ட தெரிஞ்சு, நம்மளுடைய ப்ராடக்ட்டையோ, சர்வீசஸையோ எடுத்துட்டு நம்மளுடைய எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா? அவங்கள நம்ம பிராண்டோட என்கேஜ் பண்ண வைக்கக்கூடிய ப்ராசஸ தான் என்கேஜ்மென்ட் கேம்பெயின்னு சொல்றோம். எக்ஸாம்பிள்க்கு நம்மளுடைய எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ். அவங்கள நம்ம ப்ராடக்ட் பத்தின டீட்டெயில்ஸையோ, நம்ம பிராண்ட பத்தியோ வந்துட்டு சோசியல் மீடியால பேச வைக்கிறது. அவங்க மூலமா ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றது பப்ளிக்ல. ஒரு ஃபீட்பேக்கோ, இல்ல சர்வேவையோ அவங்கள வந்துட்டு ஃபில் பண்ண வைக்கிறது. ப்ராடக்ட் வந்துட்டு வாங்கியிருந்தீங்களே, அத பத்தின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சோசியல் மீடியா பேஜ்ல அப்படின்னு சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்றது. இந்த மாரி நம்மளுடைய ஆல்ரெடி இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ நம்மளுடைய பிராண்டோடைய சேனல்ஸோட என்கேஜ் பண்ண வைக்கக்கூடிய ப்ராசஸ் தான் என்கேஜ்மென்ட் கேம்பெயின். என்கேஜ்மென்ட் கேம்பெயின்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய பிராண்ட்ஸ் ரன் பண்ணுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்க கிட்ட கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. அவங்கள திருப்பியும் அந்த பிராண்ட பத்தி பேச வைக்கிறதுக்கோ, இல்ல அவங்கள திருப்பியும் ரிட்டர்னிங் கஸ்டமரா மாத்துறதுக்கோ. எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் அவங்களுக்கு நல்லா தெரியும் அந்த கஸ்டமர பத்தி. அவங்கள வந்துட்டு ரிட்டர்னிங் கஸ்டமரா மாற வைக்கிறதுக்கு பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் பார்த்தீங்கன்னா, ஆ என்கேஜ்மென்ட் கேம்பெயின். ஸோ இந்த 4 கான்செப்ட் வந்துட்டு பேசிக் ஃபார் மார்க்கெட்டிங் அட்வர்டைஸ்மென்ட்ஸ்ங்க. இந்த இதுல எந்த டைப் வந்துட்டு நமக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், அட்வர்டைஸ்மென்ட் கிரியேட் பண்றதுக்கே போகணும். இது தெரியாம டைரக்ட்டா எல்லாருமே என்ன பண்ணிடுறாங்க, ஸ்பெண்ட் பண்றதுக்கு யோசிச்சுட்டு டைரக்ட்டா லீட் ஜெனரேஷன் இல்ல டைரக்ட்டா அக்விசிஷன் கேம்பெயின் யாரும் வரமாட்டாங்க. உங்க பிராண்டையோ, உங்க ப்ராடக்ட்டையோ இதுக்கு முன்னாடி யாரும் பார்க்கல அப்படின்னா, ட்ரஸ்ட் ஃபேக்டரே இருக்காது. ட்ரஸ்ட் ஃபேக்டர் இருக்காதப்ப உங்களுடைய அட்வர்டைஸ்மென்ட்ட கிளிக் பண்ணி அவங்க கன்வெர்ட் ஆக மாட்டாங்க. ஸோ உங்களுடைய பிராண்ட் புதுசு, இல்ல உங்கள பத்தி தெரியாது யாருக்கும், ஒரு நியூ செட் ஆஃப் ஆடியன்ஸ், இல்ல நீங்க வேற ஒரு ஏரியாவுக்கு உங்களுடைய பிசினஸ எக்ஸ்பேண்ட் பண்றீங்க அப்படின்னா, யூ ஹேவ் டூ ரன் அ பிராண்ட் அவேர்னஸ் கேம்பெயின். யூ ஹேவ் டூ வெயிட் ஃபார் பீப்பிள் டூ ரெகக்னைஸ் யுவர் பிராண்ட் ஆர் ப்ராடக்ட்ட. அதுக்கப்புறம் தான் நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் போயி லீட் ஜெனரேஷன் பண்ண முடியும். லீட் ஜெனரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த கஸ்டமர நீங்க டார்கெட் பண்ணி அக்விசிஷன் கேம்பெயின் ரன் பண்ண முடியும். ஸோ நீங்க சேல வந்துட்டு பண்ணலாம். இதுல நெறைய டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு. அதாவது ஒரு பர்ட்டிகுலர் உங்களுக்கே தெரியும். டார்கெட்டட் ஆடியன்ஸ வந்துட்டு நம்மளால ரீச் பண்ண முடியும். டெமோகிராஃபி வைஸ் வந்துட்டு நம்மளால டார்கெட் பண்ண முடியும். லொகேஷன் வைஸ் டார்கெட் பண்ண முடியும். ஏஜ் வைஸ் டார்கெட் பண்ண முடியும். ஜெண்டர் வைஸ் டார்கெட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருக்கக்கூடிய பெரிய அட்வான்டேஜ். ஸோ இந்த மாரி டார்கெட் பண்ணி நம்மளுடைய ஆடியன்ஸ் யாருங்கிறவங்கள ஐடென்டிஃபை பண்ணி, மார்க்கெட்டிங் செக்மென்டேஷன் வைஸ் வந்துட்டு நம்ம அட்வர்டைஸ் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் வாட் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்ல உங்களுக்கு என்னென்ன டைப் ஆஃப் கேம்பெயின்ஸ் இருக்கு, யாருக்கு எத யூஸ் பண்ணணுங்கிறத புரிஞ்சு யூஸ் பண்ணணும். Google ஆட்ஸ பொறுத்தமட்டில நான் சொன்ன மாரி சர்ச் ஆட்ஸ் இருக்கு, டிஸ்ப்ளே ஆட்ஸ் இருக்கு. சர்ச் ஆட்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண மாரி, யார் போய் அந்த நீடுக்காக தேடுறாங்களோ, தேடுனதுக்கப்புறம் வரக்கூடிய ரிசல்ட்ஸ்ல மேல பார்த்தீங்கன்னா, டாப் 3லயோ இல்ல டாப் 4லயோ பார்த்தீங்கன்னா, ஆட்ன்னு போட்டு, ஸ்பான்சர்ட்ன்னு போட்டு உங்களுக்கு வரும் லிஸ்டிங். அதுதான் வந்து நம்ம Googleல குடுக்கக்கூடிய பெய்டு சர்ச் ரிசல்ட். அதுல இன்னொன்னு இருக்கு. டிஸ்ப்ளே ஆட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பிக்சரா வந்துட்டு டிஸ்ப்ளே பண்ணக்கூடிய ஆட்ஸ். இது வந்து ரீமார்க்கெட்டிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ரீமார்க்கெட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ட வாங்குறதுக்கு போயிட்டு Googleல சர்ச் பண்ணியிருப்பீங்க, இல்ல Amazonல போய் பார்த்திருப்பீங்க, இல்ல Flipkartல போய் பார்த்திருப்பீங்க. நீங்க பார்த்துட்டு திருப்பியும் வாங்காம நீங்க வேற ஏதாவது ஒரு சைட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா, நீங்க எந்த சைட்டுக்கு போனீங்கனாலும், நீங்க பார்த்த ப்ராடக்ட் வந்துட்டு உங்களுக்கு அட்வர்டைஸ்மென்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீமார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரீமார்க்கெட்டிங் பண்ணும்போது, இந்த டிஸ்ப்ளே ஆட்ஸ வந்துட்டு எல்லா இடத்துலயும் Google யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்துட்டு நம்ம சைட்டுக்கு ஒரு தடவ வந்துட்டா போதும் கஸ்டமர். அந்த கஸ்டமர நம்ம திருப்பியும் டார்கெட் பண்ணி, அவர் எந்த சைட்டுக்கு போனாலும் நம்மளுடைய ப்ராடக்ட்டையோ, சர்வீசஸையோ நம்ம காட்டி, அவர வந்துட்டு திருப்பியும் ரீடார்கெட் பண்ணி, நம்மளுடைய ப்ராடக்ட்ட மார்க்கெட் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய பிசினஸ் என்ன டைப்பு, எது வந்துட்டு உங்களுக்கு சரியா இருக்கும், Google ஆட்ஸா, Facebook ஆட்ஸா அப்படிங்கிறத இப்ப நீங்களே அ முடிவு பண்ணிக்கலாம். சப்போஸ் Facebook ஆட்ஸ், Instagram ஆட்ஸ் தான் பண்ண போறீங்க அப்படின்னாலும், என்ன டைப் ஆஃப் கேம்பெயின் பண்ணணும் அப்படிங்கிறத இப்ப நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். பெட்டர் ஒரு நல்ல எக்ஸ்பெர்ட் கிட்ட நீங்க இந்த வொர்க்க குடுத்தீங்க அப்படின்னா, அவங்க இன்னும் ப்ராப்பரா அத உங்களுக்காக வந்துட்டு செஞ்சு குடுப்பாங்க. என்ன ரீசன்னா, இது வந்துட்டு இட் இஸ் ஹார்ட் ஏர்ன்ட் மனி.
நம்ம இதில் காசை எடுத்து நம்ம இஷ்டத்துக்கு ட்ரையல் அண்ட் எரரில் பண்ணுறதுக்கான விஷயம் கிடையாது. ஏன்னா நம்மளா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு கியூரியாசிட்டி அதிகமாக இருக்கும். நம்ம பாட்டுக்கு ஒரு ஆடை போடுவோம். 1 நாள் பார்ப்போம், 2 நாள் பார்ப்போம். அதில் ஏதாவது வரல அப்படின்னா, உடனே போயிட்டு என்ன பண்ணுவோம், பட்ஜெட்டை மாத்துவோம். உடனே போயிட்டு டார்கெட் ஆடியன்ஸை மாத்துவோம். இதெல்லாம் பண்ணக்கூடாது. இது நெறைய பேருக்கு தெரியறதில்ல. ஏன்னா, நீங்க எந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க இந்த மாரியான ஒரு அட்வர்டைஸ்மென்ட்ட போட்டாலும், அந்த அட்வர்டைஸ்மென்ட்க்கு வந்துட்டு லேர்னிங் பீரியட்ன்னு ஒண்ணு இருக்கு. சிஸ்டம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா மெஷின் லேர்னிங் மூலமா அத லேர்ன் பண்ணும். உங்களது எப்படி வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுது உங்களுடைய ஆட்ஸ், எந்த மாரி ஆடியன்ஸ்க்கு காட்டும்போது அது கரெக்ட்டா வந்துட்டு போய் சேருது. இதெல்லாம் வந்துட்டு அது லேர்ன் பண்ணும். இதுக்கே பார்த்தீங்கன்னா, மினிமம் 2 வீக்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு பிளாட்ஃபார்மும் டைம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் தான் ப்ராப்பரா உங்களுடைய ஆடோடைய ஃப்ளோ வந்துட்டு இருக்கும். இதெல்லாம் நமக்கு தெரியாம என்ன பண்ணுவோம், 1 நாளைக்கு ஒரு தடவ, 2 நாளைக்கு ஒரு தடவ போயிட்டு செட்டிங்ஸ மாத்திக்கிட்டே இருப்போம். பட்ஜெட்ட மாத்துவோம், ஆடியன்ஸ மாத்துவோம். இப்படிலாம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அது திருப்பியும் திருப்பியும் லேர்னிங் மோடுக்கு போயிடும். உங்களுடைய காசு தான் வேஸ்ட் ஆகுமே தவிர, ப்ராப்பரான ரிசல்ட் கிடைக்காது. ஸோ, எத பண்றதா இருந்தாலும், ஃபுல்லா வந்துட்டு அத பத்தி ஸ்டடி பண்ணிட்டு, லேர்ன் பண்ணிட்டு பண்ணுங்க. இல்ல பெட்டர் அத பத்தி தெரிஞ்ச ஒரு எக்ஸ்பெர்ட் கிட்ட அந்த வொர்க்க குடுத்துட்டீங்கன்னா, யூ வில் கெட் தி வேல்யூ ஃபார் யுவர் மனி. ஸோ, அவங்க டெஃபினட்டா சர்விஸ் சார்ஜஸ் எடுக்க தான் செய்வாங்க. பட் வேற ஆப்ஷன் கிடையாது. உங்களுடைய வொர்க் வந்துட்டு ப்ராப்பரா, ஹேசல் ஃப்ரீயா, ப்ரொஃபஷனலா நடக்கும். ஸோ, ஐ ஹோப் திஸ் வீடியோ கிவ் அ லாட் ஆஃப் இன்சைட்ஸ் ஃபார் யூ. ஸோ, இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, எங்க சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெறைய வீடியோஸ் இந்த மாரி வந்துட்டு நாங்க ரிலீஸ் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ.